Good morning, students. Good morning to all. I am Muthulakshmi. Today we are going to see Unit 2 Prose, The Night the Ghost Got In, remaining part. Okay, already we have seen this lesson about the unknown person's sound. ஒரு அன்னோன் பர்சனோட திடீர்னு ஒரு சவுண்டை வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அகெயின் we are going to see what happened afterwards. See here, the slamming of the doors had aroused mother. She peered out of her room. What on earth are you boys doing? So the slamming of the doors had aroused her. அந்த கதவு வந்து சத்தம் போட்டு அடித்து சத்தம் போடுற சத்தத்தை கேட்கவுமே வேகமாக என்னது அவங்க அம்மா எந்திரிச்சிட்டாங்க. She peered out of her room. So immediately she went from her room. What on earth are you boys doing? என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, இங்கே என்ன கலாட்டா செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. She demanded means ordered. Herman ventured out of his room. Nothing, he said. ஹெர்மன் என்ன சொல்கிறாரு, நத்திங்மா, நத்திங் ஹேப்பன், ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. கிரஃப்லி மீன்ஸ் என்னென்னா ஒரு துணிச்சலாகவும் வந்து அதே நேரத்தில் ஒரு சோகமான ஒரு வாய்ஸில். But he was in color, a light green. So this is not mention his color and his face. This is only for the situation. Very sad moment. With a very sad moment, he said nothing, ma. What was all that running around downstairs? Said mother. So immediately mother what asked her, what happened in the downstairs? She also hear that voice. அவங்க அம்மா கூட என்ன செஞ்சுருக்காங்க, அந்த வாய்ஸை கேட்டிருக்காங்க. என்ன சத்தம் இங்கே கேட்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ she had heard the steps too. We just looked at her. Burglars? She shouted. So what's the meaning burglars? Burglars என்னப்பா, கொல்லக்கூட்டக்காரவங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க எதுவும் என்னது, ஒரு கொல்லக்கூட்டக்காரவங்களா, என்ன சத்தம் வந்து அவங்களால வந்து கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. See that, you underline that, burglars. She shouted. Intuitively, that means intuitively என்னது, ஒரு டவுட்டோடு கேட்குறது. I tried to quieten her by starting lightly downstairs. என்ன சொன்னாங்க, மெதுவாக ஒரு சுய நினைவு இல்லாமல் அவங்க கத்திருக்காங்க. இன்டியூட்டிவ்லி எதுவும் திருடங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தே வாண்டட் டு குவைட்டன் ஹர் அப்படின்னு என்னது, அவங்கள அமைதிப்படுத்திட்டு கீழே என்னது டவுன் ஸ்டேர்ஸ் பக்கமாக போகிறாங்க. கமான் ஹெர்மன், ஐ செட். யார் ஆத்தார் சொல்கிறாரு, ஹெர்மனா. ஐ வில் ஸ்டே வித் மதர், ஹீ செட். ஷீ இஸ் ஆல் எக்ஸைட்டட். அதில் நான் வந்து என்னது அம்மாட்டையே இருக்கேன், அம்மா கூடயே இருக்கேன். அவங்க ரொம்ப டென்ஷன். எக்ஸைட்டட் மீன்ஸ் டென்ஷன்ட், தட் மீன்ஸ் ஃபியர்டு, ஒரு பயத்தோடையே இருக்காங்க. ஐ ஸ்டெப்டு பேக் ஆன் டு த லேண்டிங். நான் பின்னாடி கூடி என்ன செய்கிறேன், ஸ்டெப்லேருந்து பின்பக்கம் கூடி அவர் ஏறார். பின்பக்கமாக அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். We will call the police. Since the phone was downstairs, I didn't see how we were going to call the police. Nor did I want the police. But mother made one of her quick, incomparable decisions. She hung up a window of her bedroom, which proceed the bedroom windows of the house. The neighbor picked up a shoe and shamed it through a pane of glass across. So what's the meaning here? Pick up a shoe. ஒரு ஷூ எடுத்து என்ன செய்கிறாங்க, அவங்க மேலே தூக்கி எறிகிறாங்க. ஸோ அந்த ஷூ தூக்கி எறிஞ்சனதே தட் இஸ் நாட் அ மேனஸ். ஸோ ஹூ இஸ் த நெய்பர், போர்ட்வெல். அந்த போர்ட்வெல்ன்ற நெய்பர் என்ன செய்கிறார், அவர் அந்த ஷூவை தூக்கி போட்டதில் ஒரு டென்ஷன் ஆகிறார். தென் ஹீ ரியலைஸ் தட் வாட் ஹேப்பன் இன் த ஹவுஸ். வீட்டில் என்ன நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுட்டு என்ன செஞ்சார், இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறார். It was now about 2 o'clock of a moonless night. Clouds hung black and low. Boardwell was at the window in his fist. We will sell the house and go back to Poeria. It was now about 12 o'clock. அப்போ என்ன 2 o'clock ஆயிடுச்சு. நீ
நியர்லி 2 o'clock ஆயிடுச்சு. க்ளவுட்ஸ் அண்ட் பிளாக், ரொம்ப அப்படியே மேகம்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும். போர்ட்வெல் என்னது ஒரு விண்டோ கிட்ட ஒரு சில நிமிஷத்தில் வந்துடுறார். சவுட்டிங் ஃப்ரோத்திங் எ லிட்டில் செக்கிங் ஸ்பீச், மெதுவாக அப்படியே உன்னித்த குரலில் கேட்குறாரு, என்ன ஆகுது அப்படின்னு. We will sell the house and go back to Peoria. We could hear Mrs. Boardwell saying. அதாவது இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அவர் டென்ஷனாக என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டை விற்றுட்டு போயிடணும் அப்படின்றாங்க. It was some time before mother got through to Boardwell. Burglars, she shouted. Burglars in the house. என்ன சொல்கிறாங்க, burglars in the house. ரொம்ப கத்தி சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே திருடங்கள் இருக்காங்க. Herman and I hadn't dared to tell that it was not burglars but ghosts. ஹெர்மனும் ஆத்தர் என்ன நினைக்கிறாங்க, அது பர்க்லர்ஸ் இல்லை கோஸ்ட்னு சொல்ல நினைக்கிறாங்க. For she was even more at first thought that she mean there were burglars in his house. But finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. என்னது, அவர் பெட்டுக்கிட்டே இருந்து எக்ஸ்டென்ஷன் ஃபோன் மூலமாக போலீஸுக்கு கூப்பிட்டாங்க. After he had disappeared from the window, mother suddenly made us shift to throw another shoe. Not because there was further need of it, but, as he later explained, because the thrill of having a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. So what is the meaning here? அவங்க அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, போர்ட்வெல்கிட்ட ஒரு தொலைபேசி வழியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த காலனியை எடுத்து வீசுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு மேலே அந்த ஜன்னலில் கண்ணாடி ஜன்னல் மேலே அந்த செப்பலை வீசும்போது என்னது, ஒரு டென்ஷன், ஒரு பரவசம்னு சொல்லுவாங்க. அதுதான் சொன்னாங்க, ஒரு டென்ஷனில் நம்ம எப்படினாலும் ஒருத்தவங்களை ஹெல்ப்பை கூப்பிடணுன்ற போது அவங்கள இந்த மாதிரி செய்யும் போது என்னது, ஐ ப்ரிவென்டட், நான் அவங்க என்ன செஞ்சுட்டேன், அவங்கள தடுத்துட்டேன், திருப்பி கூப்பிடணும்னு நினைக்கும் போதும். The police were on hand in a commandingly short time. A Ford sedan full of them, 2 on motorcycles and a patrol wagon. Patrol wagon என்னது, அந்த சவுண்டோடு வரும்ல, அந்த போலீஸ் வேனை தான் என்ன சொல்கிறாங்க அவங்க, patrol wagon. With about 8 in it and a few reporters. So along with the police, who came there? Reporters. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் தான் நிச்சயம் ப்ரெஸ் மூலமாக இமீடியட்டாக நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போலீஸோடு வந்திருக்காங்க. Front door flashlights, short streaks of gleam up and down the walls, across the yard, down the walk between our house and Boardwell's. Open up, cried a coarse voice. We were men from headquarters. ஸோ எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்காங்களாம். ஸோ ஓப்பன் தட் டோரை ஓப்பன் பண்ணுங்க, உங்களை சேவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. Since there they were, but mother wouldn't hear of it. You haven't a stitch on, she pointed out. You would catch your death. I wound the towel around me again. Finally, the cops put their soldiers to our big heavy front door with its thick beveled glass and broke it in. I couldn't hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbled into hallways, shot up the front stairs and finally up the back. They caught me standing in my towel on the top. A heavy policeman bounded up the steps. Who are you? He demanded. I live here, I said. இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த போலீஸ் அங்கே செக் பண்ண உள்ளே வர்றாங்க. உள்ளே நேராக அந்த ரோந்து வாகனம்னு சொல்லுவாங்க, இந்த ரோந்து வாகனம் மூலமாக வர்றாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாரு, யார் நீனு அப்படின்னு கேட்குறாரு. அவர் வெறும் டவல் மட்டும் கட்டிட்டு நிற்கிறாரு. நிற்கும் போது அம்மாவும் சொல்கிறாங்க, இப்படி டவல் கட்டிட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லியும் கேட்காம நிற்கும் போது போலீஸ்காரங்க அவரை பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி எப்படி அவங்க உள்ளே வந்தாங்க, அந்த ஜன்னலெல்லாம் உடச்சி உள்ளே வந்திருக்காங்க, ஏன்னா உள்ளே அவங்க லாக் பண்ணியிருக்காங்க. The officer in charge reported, Mother, no sign of nobody.
எந்த சத்தமுமே இல்லை, எந்த ஒரு சிக்னலும் இல்லை யாரும் இருக்கிறதுக்கு. He said, Musta got away. What had he like? There were 2 or 3 of them. Mother said, whooping and carrying on slamming doors. Funny, said the cop. All your windows and door was locked on the inside tight as a tick. என்ன சொல்கிறாங்க அவங்க? இல்லை, இங்கே இருந்தவங்க யாருமே இல்லைன்னு போலீஸ் சொல்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக போயிருக்கணும். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, 2 அல்லது 3 பேர் இருந்திருப்பாங்க. ரொம்ப கூச்சல் போட்டுட்டோம், கதவை வேகமாக சாத்திட்டேவும் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்னது ரொம்ப எங்களுக்கு வேடிக்கையாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் போலீஸ் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தான் இப்போ வேடிக்கையாக இருக்குது, நீங்கள் எல்லா ஜன்னலும் கதவும் உள்ளேருந்து இருக்க பூட்டியிருக்கீங்க, அப்புறம் எப்படி அவங்க ஜன்னலை திறந்து மூட முடியும், வெளியிலேருந்து வரவங்க எப்படி மூட முடியும்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. டவுன்ஸ்டேர்ஸ் we could hear the tromping of the other police. கீழ்த்தளத்தில் என்னது மற்ற போலீஸ்காரங்களாம் கொஞ்சம் வேகமாக சத்தத்தோடு ஓடுறாங்க. In all places the police were there. Police were all over the place. எல்லா இடத்துலையுமே போலீஸ் இருந்தாங்க. Doors were yawned open. டோர்ஸ் வரை யாங்கிட்ட ஓப்பன் என்னது எல்லாமே ஜன்னல்லாம் திறந்து பூட்டினாங்க. எப்படி இருக்குது, யாருங்க அதுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இருக்கிறதுக்குரிய ஒரு அடையாளமே இல்லை. Open. Windows were shot up and pulled down. Furniture fell with dull thumps. A half-dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled beds away from walls, tore clothes off hooks in the closets, pulled suitcases and boxes of shelves. என்ன செய்கிறாங்க, அந்த செல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸு துணிகளை ஃபுல்லாக எடுக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன் அப்சைஸ் அந்த கர்டைன்ஸ் கொடுத்துருப்பாங்களா அதெல்லாம் கிழிச்சு பார்க்குறாங்க. எல்லாத்தையும் போட்டு அப்படியே வீடவே கந்தரகோலமாக்கிடுறாங்க. One of them found an old jitter that Roy had won in a pool tournament. One of them, அதில் இருக்கக்கூடியதில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாடிப்படி, அந்த மாடிப்படிக்கிட்ட ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குது. அதை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீதட் அந்த அட்டிகைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அட்டிகை. அவங்க அதாவது ஒரு கினியா பிக் அப்படின்ற ஒரு செல்லப்பிராணி, பெட் அனிமல், அது அந்த இடத்துல இருக்குது. The cop named Joe took it and turned it over. So how it was? Looky here, Joe, he said, strumming it with a big paw. அது பெரிய பா அதோட தாடின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கு, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, The cop named Joe took it and turned it over. What is it? He asked me. It is an old jitter our Guinea pig used to sleep on. இது என்னது, ஒரு இசை கருவி, எங்களுடைய கினியா பிக் பெட் அனிமல்ஸ் அங்கே தான் தூங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. I said it was true that a pet Guinea pig we once had would never sleep anywhere except on the jitter. ஜித்தன்றது ஒரு இசை கருவி. But I should never have said so. Joe and the other cop looked at me a long time. They put the jitter back on yourself. என்ன செஞ்சாங்க, முன்னாடி நாங்கள் இதுக்கு முன்னாடி கினியான்ற பிக்கு வச்சுருந்த போது அது இந்த இசைக்கருவியை தவிர வேறு எங்கேயுமே தூங்காதான். ஸோ நானும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஜோவும் இன்னொருத்தர் என்னது ஒரு போலீஸ்காரனும் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, என்ன இவங்க எல்லாமே வித்தியாசமாக சொல்கிறாங்கன்ற. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த ஜிட்டரை எடுத்து திருப்பி அந்த செல்ஃப்லேயே வச்சுட்டாங்க. No sign. Oh, nothing, said the cop who had first spoken to mother. யார் அந்த மொத அம்மாட்ட பேசினாரோ அவர் சொல்கிறார், எந்த ஒரு அடையாளமே கிடையாது. The lady seems hysterical. என்னது, அந்த லேடியை பார்த்தா ஹிஸ்டரிக்கல், சுவாதினம், புத்தி சுவாதினம் இல்லாத மாதிரி இருக்காங்க. They all nodded but said nothing. மற்ற போலீஸ்காரங்களும் அப்படியே மண்டே ஆட்டினாங்க. இந்த அம்மாவுக்கு ஏதோ புத்தி தடுமாறி போயிடுச்சு போல, அதான் யாரோ வந்திருக்காங்க கத்துறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லவும் மற்ற போலீஸ்காரங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. Just looked at me. In the small silence, we all heard a creaking in the attic. Grandfather was turning over in bed. What's that? Snapped Joe. அந்த ஒருத்தர் பேர் என்னதில்ல, ஜோ. என்ன திடீர்னு எல்லாரும் அமைதி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கிரிக்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னா தாத்தா அந்த படுக்கையிலேருந்து பரண்டு படுக்கிறார்.
அவர் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து பறண்டு படுக்கிறார். See that last line, distress from grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Meade's army. அவர் அந்த சத்தத்தோடு என்னமோ கேட்டோம், என்ன அங்கே யார் படுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 5 or 6 cops sprang for the attic door before I could intervene or explain. I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. அவர்கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்லை அனௌன்ஸ் பண்ணாமல் வந்தாலும் சரி, என்ன ஆகுமா, அவர் திடீர்னு இப்படி ஏதாச்சும் ஒரு சத்தத்தை கேட்டார்னா ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார். He was going through a phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. 5 அல்லது 6 போலீஸ்காரங்க பேசுகிறதுக்கு முன்னாடி நினச்சிட்டாங்க, மேலே தாத்தா இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. போய் என்ன பண்ணாங்கன்னு தெரில. அவருடைய மனநிலையே என்னது, அவரோட காலத்திலேயே இருந்தது. அப்போ அவங்க போலீஸ்காரன்னு அவர் நினைக்கல. அந்த தாத்தா அவங்க வந்து இராணுவ தளபதி மீட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஸ்டோன்வால் ஜாக்சன் இவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஆர்மியிலேருந்து விட்டுட்டு வந்தவங்கன்னு நினச்சி தாத்தா நினச்சாரு. When I got to the attic, things were pretty confused. Grandfather evidently jumped to the conclusion that the police were deserters from Meade's army, trying to hide away in his attic. He bounded out of bed wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap and a leather jacket around his chest. அந்த மேலே அந்த அட்டிக்கு போகும்போது ரொம்ப இன்னும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துச்சு. என்ன பண்ணுறாரு இவர், இப்போ தாத்தா வந்து போலீஸ்காரங்க வந்து என்னது அந்த மீட்டே ஆர்மிலேருந்து ஓடி வந்துட்டாங்கன்ட்டு அவங்க வந்து என்னோடய அட்டிக்கில் வந்து இவர் என்னோடய பிளேஸில் வந்து இவங்கெல்லாம் ஒளிஞ்சிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு லாங் பியர் அந்த ஃப்ளானல் நைட் கவுனாக ஒரு நைட் கவுன் வச்சு போட்டிருந்தாரு. ஒரு நீளமான கம்பளி, அந்த உள்ளன் பேண்ட்டு சட்டை போட்டிருந்தாரு. ஸோ அந்த நைட் கேப் தென் அந்த சட்டையும் போட்டிருந்தவர் என்னது அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சார். த கோப்ஸ் மஸ்ட் ஹவ் ரியலைஸ்ட் அட்வான்ஸ் தட் த இண்டிக்னேட் ஒயிட் ஹேட் ஓல்டு மேன் belonged to the house, but they had no chance to say so. Back, he cowardly dog, roared the grandfather. என்னது அந்த கோபமான அவர் அந்த தாத்தா என்ன செய்கிறாரு, வேகமாக அவர் இந்த லைன்லப்பா லே அவுட் பேக் இட் த லைன்ஸ் ஏ குடா லில்லி லிவர்டு கேட்டில். அவங்க வேகமாக அந்த போலீஸ்காரங்க அவங்க உணர்றதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லவே விடலை. அவர் இந்த மாதிரி நாங்கள் போலீஸும் உங்கள் வீட்டை சத்தம் வந்துச்சு அதனால் வந்தோன்னு சொல்லவே விடலை. அந்த ஸோ கவர்ட்லி டாக் பேக் கவர்ட்லி டாக் அப்படின்னு என்னது, கோலத்தனமான நாயை போயிடு. கோழைத்தனமான நாயின்னு எதுக்கு சொல்கிறாருன்னா அவங்க பயந்துட்டு இந்த வீட்டில் வந்து ஒளியிறாருன்னு நினச்சிருக்காரு. தென் லிவர்டு கேட்டில் அப்படின்னு என்னது, ஆட்டு மந்த கூட்டமே திரும்பி போ அப்படின்றார். With that, he fetched the officer who found the jitter at a flat-handed smack alongside his head that sent him sprawling. The others beat a retreat, but not enough. Grandfather grabbed Jitter's gun from its holster and let fly. இப்போ என்னது அந்த இசைக்கருவி இருந்தாங்களே ஜித்தர், அதை எடுத்து என்னது தலைப்பக்கம் ஓங்கி அடிச்சிருக்காரு அவர். மற்றவங்களும் என்னது திரும்பி பக்கம் அப்படியே ஓடியே போயிட்டாங்க. தாத்தாவுக்கு இருந்தாலும் பத்தலை. உடனே என்ன செஞ்சுருக்கார், கன் எடுக்கிறார். அவருடைய கவர்லேருந்து அந்த கன்னை எடுத்து சுட்டுட்டார். த ரிப்போர்ட்டர் seemed see that the report seemed to crack the rafters. Smoke filled the attic. A cop cursed and shot his hand to his shoulder. ஸோ அவர் அந்த சுட்டரில் என்னது மேற்கூரையோட அந்த மரச்சட்டம்லாம் என்னது வெடிச்சு ஃபுல்லாக அப்படியே புகையாயிடுச்சு. அதுலேருந்து சபிச்சு அப்படின்னு அது கோஸ்டுன்னா என்னது அப்படி கோபத்தோடு திட்டுறது. அவரை ஒரு போலீஸ்காரரோட அந்த நெத்தியை பார்த்தும் என்னது அந்த பூஜ்யம்னா என்னது அந்த சோல்ஜர்கிட்டையும் சுட்டுட்டார். Somehow
We all finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and then went back to bed. That was grandfather, I explained to Joe, out of breath. He thinks you are deserter. I will say he does, said Joe. உடனே திருத்தனை என்ன செஞ்சிட்டாங்க, கீழ்த்தளத்துக்கு வந்துடுறாங்க. அவரை ஒரு இருட்டில் 2-3 தடவை சுட்டுட்டு என்ன செஞ்சார், திருப்பி அவரோட பெட்டுக்கு போயிட்டார். இவர் என்ன சொல்கிறார், ஆத்தர் அவர் தான் என்னோடய தாத்தா, நீங்கள் இராணுவத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்கன்னு நினச்சி அவர் நினைக்கிறாரு. ஸோ ஒன்றும் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ட்ட, அந்த ஜோன்ற போலீஸ்ட்ட அவர் சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்றதை என்னால் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறார். The cops were reluctant to leave without getting their hand on somebody besides grandfather. The night had been distinctly a defeat for them. Furthermore, they obviously didn't like the layout. Something looked, and I can see their viewpoint phony. They began to poke into things again. So this one, அவர் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ்காரர் யாரையுமே என்னது பிடிக்காமல் திரும்பி போகிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு திருட இருக்கான்னு சொல்லி ஃபோன் பண்ணி வந்துட்டு யாருமே இல்லைன்ற போது அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. தென் அந்த ஒரு இரவு என்னது அவங்களுக்கு ரொம்ப ஒரு தோல்வியான ஒன்று ஆயிடுச்சு. அவர்களோட கண்ணோட்டத்தில் யாருமே அவங்களுக்கு தட்டுப்படவும் இல்லை. அந்த பொருட்களையும் சிதறடிச்சிட்டு போயிட்டாங்க. A reporter, a thin-faced, wispy man came up to me. I had put on one of mother's dress, not being able to find anything else. The reporter looked at me with a mingled suspicion and interest. Just what the hell is the real lowdown here? But he asked. Just what the hell is the real lowdown here? But he asked. என்னது கொஞ்சம் அந்த ரிப்போர்ட்டர் வர்றார். அவர் எப்படி இருக்கார், ரொம்ப தின் ஃபேஸ், மெல்லிய முகம். அவர் என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு ட்ரெஸ்ஸை எதையுமே நாங்கள் சேதப்படுத்தி பார்த்தும் கிடைக்கல யாருமே அப்படின்றார். அப்போ இவன் என்ன செஞ்சுருக்கான், அம்மாவோட ட்ரெஸ்ஸை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து மேலே சுற்றிருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் டவல் மட்டும்தான் கட்டியிருந்தாப்புல, யார் ஆத்தர். இருந்தாலும் ஏற இறங்க அப்படியே ரிப்போர்ட்டர் பார்க்குறாரு, என்னடா அது வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு. I decided to be frank with him. We had ghosts, I said. வெளிப்படையாகவே அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லிடலான்னு நினச்சிட்டார். எப்படி சொல்கிறாரு, நான் நினைக்கிறேன் அது ஒரு பேயை தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்றார். He gazed at me a long time as if I were a slot machine into which he had, without results, dropped a coin. ஒரு நாணயம் போட அந்த காசு போட்டு பார்க்குற ஒரு எடை பார்க்குற எந்திரம், அது என்ன ஆகும், போட்டால் இது வருமா, இதை சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி அவர் அந்த ரிப்போர்ட்டர் அந்தளவுக்கு உன்னிப்பாக அவரை பார்க்குறாரு. தென் ஹி வாக்ட் அவே. த காப்ஸ் ஃபாலோடு ஹிம். ரிப்போர்ட்டரும் போயிட்டாரு, அந்த காப்ஸும் போயிடுறாங்க. The one grandfather sought holding his now bandaged arm, cursing and blaspheming. I am gonna get my gun back from that old bag, said the jitter cop. Ye, said Joe. You and who else? I told them I would bring it to the station house the next day. தாத்தானால சுடப்பட்ட அந்த காவலர் அந்த போலீஸ்காரர் என்ன செஞ்சுருக்காரு, பேண்டேஜ் மாதிரி கையில் போட்டுட்டு திட்டிகிட்டே போகிறார். இவங்கெல்லாம் என்னது நம்மளை இப்படி இரிட்டேட் பண்ணிட்டாங்க, நம்மளையும் இப்படி காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கருவி ஜித்தர்ன்றதுக்குள்ள அதை எடுத்து என்னது அந்த துப்பாக்கி அதையும் வாங்கிடணும், அந்த ஜித்தரையும் வாங்கிடணும். இல்லைன்னா இவங்க திருப்பி இந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டார். நெக்ஸ்ட் டே அதை கண்டிப்பாக காவல் நிலையத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கொண்டு கொடுத்துட்றேன்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். வாட் வாஸ் த மேட்டர் வித் தட் ஒன் போலீஸ்மேன், மதர் ஆஸ்க்ட் ஆஃப்டர் தே ஹேட் கான். அவங்கெல்லாம் போன பிறகு அந்த போலீஸ்காருக்கு என்ன பிரச்சனை, அந்த ஒரு போலீஸ் ஓட்ட ஏதோ சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட்ஃபாதர் சாட் ஹிம், ஐ செட். என்ன சொல்கிறார் அவர், அப்போ தாத்தா அவரை சுட்டுட்டாரு. வாட் ஃபார், சி டிமாண்டட். எதுக்காக? ஐ டோல்ட் ஹர் ஹி வாஸ் ஏ டெசர்டர். அவர் நினச்சிட்டாரு அவங்க ஏதோ இந்த இராணுவத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டாருன்னு நினச்சிட்டாரு. ஆஃப் ஆல் திங்ஸ், செட் மதர்.
He was such a nice looking young man. அவங்க எல்லாத்துலேயுமே அந்த இளைஞன் அந்த யங்ஸ்டர் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. Grandfather was fresh as a daisy and full of jokes at breakfast next morning. ஸோ அந்த டே நைட்டு ஃபுல்லாக இப்படியே ஒரு ஹரிபரிலே முடிஞ்சது. அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் we thought at first he had forgotten all about what had happened, but he hadn't. நாங்கள் நினச்சோம் அவர் முதல் நாள் நைட்டு நடந்ததெல்லாம் மறந்துருப்பாருன்னு நினச்சோம். ஓவர் ஹிஸ் தேர்ட் கப் ஆஃப் காஃபி, 3வது கப்பு காஃபி குடிக்கிறார். he glared at ஹெர்மன் அண்ட் மீ, ஹெர்மன் பிரதரையும் இவரையும் பார்த்து சொல்கிறாரு, what was the idea of all them cops starry hooting round the house last night? ஏன் அவ்வளோ பேர் வந்து போலீஸ்காரங்களாம் வந்து நைட்டு வீட்டை சுற்றி சுற்றி இவ்வளோ தொந்தரவு பண்ணாங்க. none of you bothered to leave a bottle of water beside my bed. யாருமே என் பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வைக்கலாம். do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? he had asked them. ஒரு வயசானவருக்கு நைட் நேரம் தண்ணி வைக்கணும், அது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு உணர முடியாதா? அதுக்காண்டி அந்த லாஸ்ட் நைட் அந்த டைனிங் ரூமை தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்கிறாரு. இதை கேட்கவுமே உங்களுக்கு என்ன ஃபீலிங் வந்திருக்கும்? ஆஹா, இவ்வளோ நேரம் நம்ம கோஸ்ட்டு பர்க்லர்ஸ்ன்னு சொல்லி நினச்சி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் தாத்தா தான் அங்கே தண்ணி தேடி போனார். அதையும் ஒரு கேஷுவலாக அவர் சொல்கிறாரு. நம்ம அதை தெரிஞ்சுக்கிறாம இவ்வளோ பயந்துட்டோமே நினச்சி அவங்க அப்போ தான் திங்க் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் they are given the question answer about the author. You read that James Glover Thurber. Then glossary, you write the glossary in your note. Then answer the following questions. Already they are given the questions from the passage. Then at last they are given these questions. You find out the answer. Otherwise in the next class I send the answer for these questions. So the last one, B. So small question, 9 questions, then 100 and 150 words questions. Then they are given the vocabulary and singular plural. So singular plural along with the grammar we will see that. Okay students, thank you to all.